கவர்மெண்ட் கம்பெனியில் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான 6 கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறைய கம்பெனி வருஷத்துக்கு 4 இல்லைனா 5 தடவைக்கு மேலே டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு 10 வருஷமாகவே நல்ல ஒரு டிவிடெண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதாவது வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ்ஸு அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டு வருஷம் அதிகமாகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் இந்த 6 கம்பெனி அதிகமான டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது 2025 கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனியில் இந்த 6 கம்பெனியும் அதிகமான டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போனஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட்டும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டேர்முக்கு நல்ல ஒரு பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுற சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கம்பெனியோட பேர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான் கோல் இண்டியா. இவங்க கோல் பிஸ்னஸில் தான் வந்து இருக்காங்க. வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய கம்பெனி நம்ம கோல் இண்டியா கம்பெனி. லார்ஜஸ்ட்டு கோல் ப்ரொடியூசராக இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. கோல் இண்டியாவோட கிளைண்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்டீல் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸ், பிரிக்ஸ் கம்பெனி எல்லாமே இவங்களோட கிளைண்ட்டாக வந்து இருப்பாங்க. அதுவும் இந்த ஸ்டீலு, பவர், அதுக்கப்புறம் சிமெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி எல்லாமே ரொம்ப அதிகமான டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு கோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கோல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கோல் இண்டியா தான் ஒரு மோனோபொலியாக வந்து இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 385 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 171% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப்பு 2,37,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 7ல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 12ல் இருக்குது. புக் வேல்யூ 171 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 7% பக்கத்தில் இருக்குது. ROCE 48%, ROE 38%க்கு மேலே இருக்குது. ROIC 32%க்கு மேலே இருக்குது. OPM 30%க்கு மேலே வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 707ல் வந்து இருக்குது. பிஇஜி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 0.28ல் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லோ வேல்யூஷனில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ 707 ரூபாவும் கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 386 ரூபாயில் தான் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ பார்த்தா கூட 0.28ல் தான் வந்து இருக்குது. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 46.2%ல் இருக்குது. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வருதுன்னா அதில் 46 ரூபாய் டிவிடெண்ட்டாகவே நமக்கு வந்து திருப்பி தராங்க. இந்த பர்சன்டேஜை இன்னும் ஃபியூச்சரில் அதிகமாக்க நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.13ல் இருக்குது. இவங்களோட கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 2.26ல் இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸு கம்மியான வேல்யூஷனாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இவங்களோட காம்பவுண்டிங் ரிட்டர்ன் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 8%, ப்ராஃபிட் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 16% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 24% இருக்குது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 24% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 2% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40%க்கு மேலே வந்து இருக்குது. இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு 7% வச்சுக்கிட்டா கூட 7 ப்ளஸ் லாஸ்ட் 5 வருஷத்தில் வருஷம் 24% லாபம் கொடுத்துருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 30% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதாக வந்து அர்த்தம். ஆனால் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம்னா மினிமம் 8 to 10% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கும். இவங்க வருஷத்துக்கு 4 தடவை வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஜனவரி மாதம், ஆகஸ்ட் மாதம் 2 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நவம்பர் மாதம் டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. அடுத்த டிவிடெண்ட்டு வர ஜனவரி மாதம் வரதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடு, BPCL, அதாவது நம்ம பாரத் பெட்ரோல் பங்கு தான். இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து தெரியும். பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது க்ரூட் ஆயில் ரிஃபைனிங் பிஸ்னஸில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் ஈவிக்கு மாறினால பெட்ரோல், டீசல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சேல் ஆகாது. அதனால் இந்த பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணாட்டியும் சரி, பாரத் பெட்ரோலியம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பெட்ரோல் பங்க்கு நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. அவங்க எல்லாருமே பெட்ரோல், டீசலுக்கு பதிலாக ஈஸியாகவே சிஎன்ஜி, எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனாக அவங்களால கொண்டு வர முடியும். இப்போவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியத்தில் நிறைய இடத்துல சிஎன்ஜி வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் போக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவையான பவர் ஸ்டேஷனை ஈஸியாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதனால் நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து பண்ணுவாங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 365 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 85% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பு 1,58,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ
கிட்டத்தட்ட 7.38ல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 11.3ல் இருக்குது. புக் வேல்யூ ரூ. 217 வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.73% இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அப்டேட் ஆகும். ROCE பொறுத்த வரைக்கும் 16.2%, ROE 17.3%, ROIC 24.2%, OPM 7.84% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூயை பொறுத்த வரைக்கும் 433ல் வந்து இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 366ல் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூட கம்மியான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஜி ரேஷியோ 0.92ல் இருக்காங்க. டிவிடெண்ட் பே ரேஷியோ 32%ல் தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.56ல் இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.69ல் இருக்காங்க. ஓவராலாக இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 9%, ப்ராஃபிட் growth 25% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 15% இருக்குது. இதில் ஒரு 15% இப்போ கரண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5% இருந்தால் கூட கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன் வந்து இது வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 22%க்கு மேலே இருக்குது. இதுவே 5 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஸ்டாக்கை யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 8%க்கு மேலே வந்து இருக்கும். இதனால தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம லாங் டேர்முக்கு வந்து ஹோல்டு பண்ணால் தான் நம்மளுக்கு அதிகமான டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 3% 4% டிவிடெண்ட் ஈல்டு இருந்தாவே அது நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இன்னும் ஃபியூச்சரில் அந்த கம்பெனி growth ஆக டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 20% 30% போகிறது கூட நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் தராங்க. ஜனவரி மாதம், ஜூலை மாதம், நவம்பர் மாதம். இது வரைக்கும் இவங்க 6 தடவை வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2014ல் ஒரு தடவை வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2017, அதுக்கப்புறம் 2014லேயும் வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 தடவை போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா போனஸ் ஒரு தடவை கொடுத்தா கூட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 1 மடங்கு லாபம் கொடுத்துருக்குன்னா போனஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2 மடங்கு நம்மளுக்கு லாபம் கொடுத்ததா வந்து அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த 6 தடவை போனஸ் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு லாபம் தான். அடுத்தது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி. பவர் செக்டார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னும் போக போக அதிகமான பவர் நம்ம வந்து கன்சப்ஷன் வந்து பண்ண ஆரம்பிப்போம். அதனால் இவங்களோட பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா போக போக அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து பவர் வந்து ஜெனரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு, பவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படும். அதுக்கான லோனும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் ரூ. 338 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் 260% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் 1,11,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வெறும் 4.52ல் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 21ல் வந்து இருக்குது. புக் வேல்யூ ரூ. 385. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு புக் வேல்யூ விட கம்மியாக வந்திருக்கு. ROCE 9.73%, ROE 21%, ROIC 9.73%, OPM 26% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 879ல் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.25ல் வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் பே ரேஷியோ 22.7%ல் வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 0.88ல் இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 7.88. இந்த டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக இருக்கிறது நார்மல் தான். இவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஓவராலாக இந்த ரேஷியோஸை பார்க்கும்போது ரொம்ப லோ வேல்யூஷனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சூப்பரான வேல்யூஷன் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேல்யூஷனில் இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு வேல்யூஷனுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட காம்பவுண்டிங் ரிட்டர்ன் பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 11%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 26%ல் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 31% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பர்சன்டேஜ். இதில் ஒரு 31%, டிவிடெண்ட் ஈல்டு 5% வச்சா கூட கிட்டத்தட்ட 34%க்கு மேலே லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே இருக்குது. ஓவராலாக அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இவங்க வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஜூன், ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் இந்த 5 மாதமும் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. போனஸை பொறுத்த வரைக்கும் 2016ல் ஒரு தடவை, 2023ல் ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் எதுவும் தரல. சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க. அடுத்தது ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெடு. இவங்க குருடாயில் நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. நம்ம டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது 71% இவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வியட்நாமு, நார்வே, எகிப்து, துனிஷியா, ஈரான், ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்போம். நேச்சுரல் கேஸ்லாம் லிமிட்டடாக இருக்கனால இன்னும் போக போக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் ரூ. 232 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் 135% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பு 2,92,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 8ல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 18ல் இருக்குது. புக் வேல்யூ ரூ. 292.
ROCE வந்து பார்த்தீங்கன்னா 12%, ROE 10%, ROIC 16%, OPM 15%ல இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட புக் வேல்யூக்கு கீழே தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 342ல் வந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 233 தான். புக் வேல்யூக்கும் கீழே இருக்குது, இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 42.5%ல் வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5%க்கு மேலே வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.48ல் இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.80ல் வந்து இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லோ வேல்யூஷனில் இப்போதைக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி இவங்களோட சேல்ஸ் growth 9%ல் இருக்குது லாஸ்ட் 5 வருஷத்தில். ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 19%. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 21% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அதாவது வருஷம் 21% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14%ல் வந்து இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிப்ரவரி மாதம், செப்டம்பர், நவம்பர் இந்த 3 மாதமே இவங்க டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. 2006, 2011, 2016ல் போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்து பண்ணியிருக்காங்க. 2011ல் 10 ரூபாயில் அந்த ஃபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து மாற்றிருக்காங்க. பால்மர் லவ்ரி அண்ட் கம்பெனி லிமிடெடு இவங்க இண்டஸ்ட்ரியல் பேக்கிங்கு, கிரீசஸ் அண்ட் லூப்ரிகன்ஸு, லெதர் கெமிக்கல்ஸு, லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரிஃபைனரி அண்ட் ஆயில் ஃபீல்டு, ட்ராவல் அண்ட் வெக்கேஷன் சர்வீஸில் எல்லாத்துலேயும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ்லாம் வாங்கும் போது அந்த கிரீஸ் டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்மர் லவ்ரி அண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து இருக்கும். அது இந்த கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கம்பெனி பேரை நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இவங்களோட சர்வீஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையாவது நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கரண்ட் ப்ரைஸ் 174 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 45% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 2981 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 11ல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 23ல் இருக்குது. புக் வேல்யூ 114 ரூபாயில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5% பக்கத்தில் இருக்காங்க. ROCE 14%க்கு மேலே இருக்குது. ROEயும் 14%க்கு மேலே இருக்குது. ROIC 13%ல் இருக்குது. OPM 12.9%ல் வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 169 ரூபா. PG ரேஷியோ 0.45ல் இருக்காங்க. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 54.6%. இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி 0.12ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 1.53ல் இருக்குது. இவங்களோட காம்பவுண்டிங் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 10% இருக்குது. சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 10%ல் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 9% இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11%ல் இருக்குது. லாஸ்ட்டு 10 வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா இவங்களோட சேல்ஸ் growthம் ப்ராஃபிட் growth எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட growth வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. செப்டம்பர் மாதம் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஷேருக்கு 8 ரூபா 50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி போனஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 4 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. 1990ல் ஒரு தடவை, 2013ல் ஒரு தடவை, 2016ல் ஒரு தடவை, 2019ல் வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு போனஸும் இப்போ வந்து கொடுக்காம இருக்காங்க. சீக்கிரம் கொடுத்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அடுத்தது REC லிமிடெட். இவங்களும் பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் தான் இருக்காங்க. பவர் செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி. இதுக்கு முன்னாடி PFC வந்து பார்த்தோம். PFC வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய ஃபுல் வேல்யூ செயினில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு வந்து இருக்காங்க. முன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டர் வந்து பார்த்துருந்தோம். பவர் செக்டர் அப்படின்னு கடைசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த கம்பெனியும் growthம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 339 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் 228% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 89,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 21ல் இருக்குது. புக் வேல்யூ 317 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு 5%க்கு மேலே இருக்குது. ROCE 9%க்கு மேலே இருக்குது. ROE 21%க்கு மேலே இருக்குது. ROIC 725%ல் இருக்குது. OPM 96%ல் வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 831 ரூபாயில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 339 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. PG ரேஷியோ 0.31ல் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6.18ல் வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1ல் தான் இருக்காங்க. ஓவராலாக அந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது சூப்பரான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 13%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 26%ல் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் 28% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21%ல் வந்து இருக்குது. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இது எல்லாமே நல்ல ஒரு growthல இருக்காங்க கம்பெனி. வருஷத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட்டில் 2 தடவை, அக்டோபர் மாதம் அவங்க பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி போனஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. செப்டம்பர்
2016 ஆகஸ்ட்டு இது 2 தடவையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா 6 கம்பெனி லிஸ்ட்டு. ஆனால் டோட்டலாக கிட்டத்தட்ட 15 கம்பெனி இருக்குது. கோல் இண்டியா, ஆர்இசி லிமிடெட், ஓஎன்ஜிசி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்மர் அண்ட் லவ்ரி கம்பெனி, கெயில் இந்தியா, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்எம்டிசி, நேஷனல் அலுமினியம் ரைட்ஸ் லிமிடெடு, பவர் கிரிட் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆயில் இந்தியா லிமிடெடு, இவங்க எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கம்பெனி பற்றி நம்ம போக போக வந்து பார்க்கலாம்.